மோட்டார் வாகனங்களில் இருசக்கர மோட்டார் வாகனமாக இருக்கட்டும், இல்லை 4 சக்கர மோட்டார் வாகனமாக இருக்கட்டும், மக்கள் வேகமாக போகிறாங்க. ஏன்னா மற்றவங்க மெதுவாக போனாக்கா மற்றவங்க கேலி பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. வேகமாக போகிறது தான் திறமைன்னு நினச்சிட்டு வேகமாக போகிறாங்க. அழிவை நோக்கி போகணும், அழிவை நோக்கி போகிறது தான் திறமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அழிவை பார்த்து பயப்படுறது கோழைத்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். வேகமாக போனால் கண்டிப்பாக அழிவு நடக்கும். அதுக்காக நீ வேகமாக போகிறத நிறுத்திடாத. வேகமாக போகிறது தான் பெருமையானது, திறமையானது. நீ போய் விபத்து ஏற்படுத்தி நீ செத்தாலும் பரவாயில்ல, வேகமாக போ. மெதுவாக போனால் விபத்துகள் குறையும், விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும், நீ பாதுகாப்பாக இருப்பாய். ஆனால் நீ மற்றவங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க, அதை பார்த்து மற்றவங்க சிரிப்பாங்க. பாரு, விபத்தை பார்த்து இவன் பயப்படுறான் பாரு. மெதுவாக போனாக்கா விபத்தை பார்த்து இவன் பயப்படுறான், மரணத்தை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு உன்னை தப்பாக நினைப்பாங்க. அழிவை நோக்கி வேகமாக போக வேண்டும். வேகமாக போனால்தான் அழிவை நோக்கி போகின்ற அந்த தைரியம் உனக்கு கிடைக்கும். அழிவில் பார்த்து அஞ்ச மாட்ட. அதற்கான அடையாளம் தான் நீ வாகனங்களில் பயணிக்கும் போது வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போனால் உன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேகமாக போகிறது. சர்ரு புருன்னு குறுக்க ஒன்று வந்தால் நீ போகிற வேகத்தில் குறுக்க உனக்கு எதிர்பாராமல் குறுக்க ஒன்று வருது. ஒரு நாய் வருது, பூனை வருது, ஒரு குழந்தைங்க வர்றாங்க, மனுஷங்க வர்றாங்க. அந்த நேரத்தில் உன்னால் நிறுத்த முடியுமா? உன்னை நீ கட்டுப்படுத்த முடியுமா? அப்படி முடியாது என்றால், இல்லை, இந்த வேகத்தில் நான் போகும்போது குறுக்க எது வந்தாலும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அது குறுக்க விழுறவங்களோட தலைவிதி, அப்புறம் எனக்கும் அந்த தலைவிதி, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படின்னா நீ அந்த வேகத்தில் போகிற. எதிர்பாராமல் நடக்கிற ஒரு நிகழ்வுகள் கூட நீ உன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விபத்தை தவிர்க்க வேண்டும். திடீர்னால ஒரு பூனை குறுக்க சாடுது, ஒரு நாய் குறுக்க சாடுது அப்படின்னா கூட அப்போ நீ உன்னை கட்டுப்படுத்த வேண்டும். வண்டியை உடனே நிப்பாட்டணும், விபத்தை தவிர்க்க வேண்டும். அந்த வேகத்தில் தான் நீ பயணிக்கணும். அப்போ குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த அளவுக்கு வாகனங்களை வடிவமைக்க வேண்டும். வேகமாக போய் 4 பேர் செத்து, குழந்தைங்கள்லாம் அடிபட்டு, கையெலும்பு முடிஞ்சு, கைகால் துண்டாகி, இந்த கொடூரங்கள்லாம் இது நடந்தும் மக்களுக்கு 4 பேர் சிரிச்சிருவாங்க என்பதில் தான் இவர்களுக்கு கவலையை தவிர, 4 விபத்துகள் நடந்து மற்றவர்களோ நாமக்கோ அடிபட்டுருச்சு, கைகால் உடஞ்சி போச்சு, கட்டாயிடுச்சு கை, இது பற்றிலாம் கவலை இல்லை மக்களுக்கு. மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பாருங்கள். மற்றவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதே முக்கியத்துவத்தையும் இதுலேயும் மெதுவாக போகிறதும் மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தானே. நீ வேகமாக போகிறதுனால 4 பேர் உனக்கு அடிபடுவாங்க, சின்ன குழந்தைங்க அடிபடும். நீ மெதுவாக உனக்கு கூட அடிபடும். அப்போ ஆக்கப்பூர்வமாக மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மெதுவாக போங்க. குடியிருப்பு பகுதிகளில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க. முன்கூட்டியே வீட்டில் அவசரமாக போகாதீங்க. அலுவலகத்துக்கு போகணும், முன்கூட்டியே வீட்டிலேருந்து புறப்பட்டுருங்க. மெதுவாக போங்க, உருட்டிக்கிட்டு போங்க. உருட்டிக்கிட்டுனா மெதுவாக போங்கன்னு அர்த்தம். ஒரு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க. எல்லாருமே அப்படி போயிட்டாங்கன்னா விபத்துகள், அப்போ மற்றவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதனால் மற்றவங்களுக்கும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் ஆபத்து இல்லை, விபத்துகள் எதுவும் நடக்காது. சும்மா உட்காந்து அது கொண்டு உங்களை விட்டுற போகுது. 10 கிலோமீட்டருக்கு அங்கே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் பள்ளி உங்கள் தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா உங்கள் இருசக்கர வாகனத்தில் உட்காடுறீங்க. அது 15 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. சும்மா உட்காந்துருக்கீங்க, அது உங்களை அங்கே விட போகுது. எந்த வித கஷ்டமும் இல்லாமல் உங்களை விட போகுது. எதுக்கு அவசரப்பட்டு போகிறீங்க? அவசரப்பட்டு வேகமாக போய் நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க? நேரத்தை மிச்சப்படுத்தி அப்படி என்ன பொறுமை இல்லை உங்களுக்கு? அதனால் மெதுவாக போங்க. 4 பேர் சிரிப்பாங்க, மெதுவாக போனால் 4 பேர் சிரிப்பாங்க, உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடுவார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போய் தான் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மற்றவங்க உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு உங்கள் திறமையை நீங்கள் மதிப்பிடாதீங்க. உங்கள் திறமையை மதிப்பிடுவதற்காக நீங்கள் மற்றவங்களோட உயிரை கேட்காதீங்க. மற்றவங்க மீது விபத்துகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்காதீர்கள். அதனால் மெதுவாக போங்க. சட்டமே போடணும், குடியிருப்பு பகுதிகளில் 20 கிலோமீட்டருக்கு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சட்டமே போடணும். சட்டமே போட்டு போகணும். அது மாதிரி இருசக்கர வாகனங்கள் இருக்குல்ல, அதில் தான் நிறைய விபத்துகள் நடக்குது. அதில் நீங்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அந்த பேலன்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வேகமாக போனால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ அதோட வடிவமைப்பே நம்ம மாற்றலாம். அகலமான டயர்களை வைக்கணும். ஒரு இருசக்கர வாகனங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட நின்று நிதானமாக போகிற மாதிரி அதோட சக்கரங்களை மாற்ற வேண்டும். அகலமான டயர்கள் வைக்கணும். ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அகலமான டயர்களை வைக்கும்போது
அது இருசக்கர வாகனம் தான், அதுக்காக 4 சக்கர வாகனமாக மாற்ற வேண்டாம், ஒரு ஆட்டோ மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக கூட இது இயல்பாக போகலாம். ஏன்னா மெதுவாக போனால், இருசக்கர வாகனத்தில் நீங்கள் மெதுவாக போனால் அது வந்து அங்கங்கே அலையும், ஒரு நேராக போக முடியாது. அப்போ அது நேராக போகணும் அப்படின்னா அந்த டயர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அகலமாக்கணும். அது வந்து நீங்கள் 15 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட அது நேரே போகணும், அசையக்கூடாது, நேர்கோட்டில் போகணும். அந்த மாதிரி அதோட வடிவமைப்பை மாற்றுங்க. நம்முடைய பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி அதோட வடிவமைப்பை மாற்றணும். நீங்கள் வந்து காலை ஊனிட்டு தான் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி வடிவமைப்பில் வண்டியை மாற்றுங்க. இப்போது வண்டி இருசக்கர வாகனத்தில் நீங்கள் நிற்கணுன்னா 2 காலையும் கீழே வைக்கணும், அப்போ தான் அது நிற்கும், அதில் நிற்க முடியும். சமநிலையோடு நிற்க முடியும். அதுக்கு தகுந்த அது அப்படி காலையே வைக்கலாம். அப்படியே ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் மெதுவாக போகலாம், எவ்வளோ மெதுவானாலும் போகலாம். அது காரணம் 4 சக்கரம் இருக்குது. ஆனால் இருசக்கர வாகனத்தில் அப்படி மெதுவாக போகும்போது இப்படி பேலன்ஸ் பண்ணி போக முடியாது. அப்போ மெதுவாக போகணும் அப்படின்னு ஒரு கட்டாய சட்டம் போடும்போது வண்டி அதற்கு தகுந்தாற்போன்று மாற்றுங்கள். நீ மெதுவாக போகலாம், 15 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாம். அது மாதிரி ஒரு வேக கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப முக்கியம். வேகத்தை காட்டி தான் விற்கிறாங்க. என் வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம், 100 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் அப்படின்னு வேகத்தை காட்டி தான் அந்த கம்பெனி நிறுவனங்கள் விற்கிது. அந்த வேகத்தின் மீது ஒரு மோகம் மக்களுக்கு ஏற்படுத்தி இதனாலே நிறைய பேர் சாவுறாங்க. இதெல்லாம் மனசு உங்களுக்கு வந்து இதெல்லாம் விழிப்புணர்வே இல்லை. ஒரு கொரோனா வந்தோடனே எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடு. ஏதோ இங்கே மக்கள் இதுக்கு முன்னாடி பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருந்த மாதிரியும், கொரோனா வந்து தான் மக்கள் சாவ போகிற மாதிரியும், வீட்டுக்குள்ளே ஓடு, முகமூடி போட்டுக்கோ, வெளியே வந்தால் முகமூடி இல்லைன்னா ஃபைனு. விபத்து மூலம் தினம் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அது குறித்து உனக்கு எந்த முகமூடியும் ஊரடங்கு சட்டம் எதுவும் போட மாட்டியா? ஏதாவது அதற்கான முகமூடி எது அப்படின்னு நீ தேட மாட்டியா? என்னடா அது, வெளியே போயிட்டு வீடு வந்து சேரக்குள்ள பயமாக இருக்குது. நல்லா போயிட்டு இருந்தார், திடீர்னால ஒரு பைக் ஆக்சிடெண்ட். ஒருத்தர் கால் எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கிடுச்சு. 2 மாதம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. 2-3 மாதம் அவர் பெட்லேயே கிடக்கணும். ஏகப்பட்ட செலவு வேறு. இனிமேல் அவரால் முன்ன மாதிரி நடக்க முடியாது. குணமானால் தான் தெரியும் அவரால் எப்படி நடக்க முடியும்ன்ட்டு. வாழ்க்கையே மாற்றி போட்டுரும். எவ்வளோ அநியாயங்கள், எவ்வளோ கொடூரங்கள். வேகமாக போய் ஒரு 2 இளைஞர்கள் செத்து போகிறாங்க, நண்பர்கள். வேகமாக போய் அதனால் அரசாங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குது. என்னையா அரசாங்கம் இது? சரி.